வணக்கங்க. சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துலாம். இப்போ சிக்கனை நல்லா ஒரு 3 முறை 4 முறை எடுத்து வாஷ் பண்ணிங்க. ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். 1/2 kg சிக்கன் ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் சாப்பிட்லாங்க வீட்டில். வாஷ் பண்ணி கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது வீட்டில் செஞ்சு வச்சு மசாலா பொடிங்க. அது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு 100 ml தயிர் எடுத்துங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுங்க. ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து மாற்றி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour இருந்தால் போதும். இப்போ இது குறுக்கால நம்ம என்ன செய்யலாம், ஒரு 2 டம்ளர் 400 ml அரிசி, 2 டம்ளர்னா 200 ml ஒரு டம்ளர் அரிசி, 400 ml அரிசி எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் அதை ஊற வச்சு அதை வடிக்க தயார் பண்ணிட்டேன். அதில் ஒரு 4 பச்சை மிளகாய், மல்லி, புதினா இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அதை போட்டிருக்கேன். போட்டு ஒரு அரை பாத்தில் வடித்து எடுத்துங்க. அதை வடிக்கலாம்னா வடிகட்டுருங்க. வீட்டில் ஏதாவது பாத்திரம் கற்றுனா வடிகட்டி தனியாக ஒரு தட்டில் போட்டு கொட்டி வச்சுருங்க அரிசியை. இப்போ நமக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கோம். பிரியாணி சேர்த்து ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒரு 4 பீஸ் போட்டுக்கிட்டோம். பச்சை மிளகா போட்டாச்சு. அடுத்தது நல்லா வதங்க பிறகு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துப்போம். ஒரு 200 கிராம் வெங்காயம் எடுத்துருங்க. 200 கிராம் வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கிலோ தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூனுங்க. நல்லா வதக்கின பிறகு வெங்காயம் நல்லா செவரணுங்க. லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா வதக்குங்க. மல்லி புதினா கூட நம்ம ஆட் பண்ணிப்போம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். நல்ல கலர் நல்லா லோ ஃப்ளேம்லேயே போட்டு வதக்குங்க. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துப்போம். மசாலா வேறு எதுவுமே கிடையாதுங்க. எதான் மசாலா, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதான் மசாலா. தண்ணிக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணோம்னா 100 ml தயிர் விட்டுருக்கோம் பாருங்க, அதோட சரிங்க. நம்ம சாதத்தை வடிச்சு ஊற்றி நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதன பிறகு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி சிக்கன் எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டு நம்ம தண்ணிக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் சும்மா ஒரு 200 ml தண்ணி மட்டும் சேர்த்துங்க. ஒரு 100 ml தண்ணி இருந்தாலும் ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சை பழம் இல்லை முடிஞ்ச பிறகு ஒரு அரை எலுமிச்சை பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடும். ஒரு 3/4 பாத்திரத்துக்கு சிக்கன் வந்துடும். இப்போ நம்ம வடிச்சு வச்ச அரிசி எடுத்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. அரிசி பார்த்தீங்கன்னா 2 டம்ளர், ஒரு டம்ளர் 200 ml 400 ml அரிசி எடுத்துருக்கேன். சாதத்தை பாருங்கள், நல்லா பூ மாதிரி பொலன்னு இருக்கும். வடிக்கக்கூடாது. அதை ஒரு பெரிய ஏதாவது வளகலன்னா எடுத்து அதை நல்லா வடிகட்டி ஒரு தட்டில் கொட்டி வச்சுங்க. இப்போ அந்த சாதத்தை எடுத்து நம்ம அது மேலே அப்படியே வச்சிடறோம். இல்லை அப்படியே கொட்டிட்டு இப்போ அப்படியே நம்ம துருவா டேரெக்டாக தம் பண்ண வேண்டியதான். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே ஒரு அரை பதம் சாதம் வந்து போச்சுங்க. இப்போ சின்ன லைட்டாக கொஞ்சம் பசங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கலர் பவுடர் இந்த கரண்டி காம்பால் வச்சு ஒரு 2 கிண்டு, ரொம்ப தேவையில்ல, ஒரு 2 கிண்டு சாதம் உடைய ஆரம்பிச்சிடும். கிண்ட வேணாம் நீங்கள் இந்த மாதிரி. இப்போ அந்த கலர் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். எல்லோ கலர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மட்டும் கொஞ்சம் எடுத்து மேலே கொஞ்சம் தூவி விட்டு ஒரு துணி, இப்போ நம்ம வீட்டில் இட்லி சுடுவோம் பாருங்க, அந்த இட்லியோட துணி எடுத்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி மேலே ஒரு தட்டு போட்டு மேலே வெயிட்டுக்கு வந்து தண்ணி தூக்கி வச்சுலாங்க. பிரியாணி பிரமாதமாக இருந்ததுங்க. இந்த ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு 25 மினிட்ஸுங்க தம்மில் இருக்க வேண்டியதான். இப்போ இறக்கி பாருங்கள், பிரியாணி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க சமையலில். பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளேவராக இருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.